கண்டனூர் புதுவயல் வீடுங்க. சரியா? கண்டனூரில் இருக்கிற புதுவயலோட வீட்டுக்கு வந்துருங்க. பாருங்க, ஊர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? உள்ளே வந்தோடனே அங்கே பாருங்கள், குறிஞ்சின்னு போட்டிருக்கா. அப்போ குறிஞ்சின்னு இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ண கருவிகள் இதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி ஆயுதத்தை வச்சு தான் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க, குறிஞ்சி அப்படிங்கிற இடத்துல. அடுத்து பார்க்கலாம். அப்புறம் வந்து முல்லை பாருங்க. வறண்ட நிலப்பகுதி மிக முக்கிய ஆதாரமான நீர். பாருங்கள், வறண்டு கிடக்கிற பகுதியில் வந்து எப்படி நீர் இறைச்சிருக்காங்க பாருங்கள். இதில் போட்டு இறைச்சிருக்காங்க. இந்த இதில் கேணியில் இதை கட்டி தான் தண்ணி அரைச்சி ஊற்றுவாங்க. இந்த குடுவை இருக்குல்ல, அந்த குடுவை தான் இந்த குடுவை. இதில் கயிற்றை போட்டு கட்டி பாவம் மாடு தான் போட்டு இழுக்கணும். பாருங்கள், மூலம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். முல்லைங்கிறதுல இப்படி இருக்குது. அடுத்து வந்து மருதம். அங்கே பயிர் சார்ந்த பகுதி. ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள். நீர்வறட்சியெலாம் இங்கே வந்து பத்தாக்குறை இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு பாருங்க. டெல்லி சுல்தான்ஸ் ஊர் சைடு எப்படி இருக்குது? வீணை பாருங்க. அவர் வீணை வந்து செய்கிறவர். தம்பூரா இல்லை, வீணை வந்து இவர் செஞ்சுருக்கிறார் சூப்பராக. வீணை செய்கிறவரும் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல். இங்கே பாருங்க, உப்பை வந்து நீர் இப்படி பாசனம் கட்டி தான் உப்பு நம்மளுக்கு கொண்டு வராங்க. கடல் நீரை பாசனம் கட்டி தான் நம்மளுக்கு கொண்டுட்டு வராங்க. பாருங்கள், அந்த உப்பில் எப்படி கிடக்குறாங்கன்னு. அதெல்லாம் கடல் பகுதியில் உள்ள வந்து பயன்படுத்துகிற உப்பு நீருக்காக. இந்த ஓலை கூடை அந்த பாருங்கள் எப்படி உட்காந்து பின்னுறாங்கன்ட்டு. வலை பின்னுறாங்க. சங்கு இதெல்லாம் கடலும் கடல் சார்ந்த பகுதியிலும் பயன்படுத்தின ஆயுதங்கள். அடுத்து பார்க்கலாமா? நான் இப்போ சொன்னது பூரா அங்கே பாருங்கள், தெளிவாக தமிழில் அழகாக எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டின் இயற்கையான காட்சிகள் அப்படின்னு போட்டு இங்கிலீஷில் எழுதி அடுத்து தமிழில் போட்டிருக்காங்க. நெய்தல்னா என்ன, மருதம்னா என்ன, முல்லைனா என்ன, குறிஞ்சினா என்ன, பாலைனா என்ன போட்டிருக்காங்க. பாலைனா வறண்ட நிலப்பகுதி. அதை மட்டும் நான் காமிக்கல, வாங்க அதையும் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எதுவுமே இல்லை. பாலை வந்து வறண்ட நிலம், ஒன்றுமே இருக்காது. வறண்ட பூமியில் பாவம் அந்த ஐயா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எதுவுமே இருக்காது, வறண்ட பூமியில் தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போதாக தமிழ்நாடே வருது பாருங்கள், எப்படி அழகாக போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் அந்த பஸ்ஸுக்கு நிற்கிதுல பொம்பளை பிள்ளைலாம், அதே அழகுதாங்க. அவ்வளோ அழகாக நிற்கிது. ஸ்கூல் போகிற பசங்க ஜாலியான ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்க பாப்பா அழகு. அங்கே பாருங்க, டிராஃபிக் போலீஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. இந்த பசங்கள்லாம் மாடியிலேருந்து வேடிக்கை பார்க்குதுங்க அழகா. டீ கடையில் இந்த சலூன் கடையில் இந்த பெருசுங்க உட்காந்து புக்கு பேப்பர்லாம் படிக்கிறாங்களே, அதெல்லாம் அருமையான காட்சிங்க. இப்போலாம் எங்கே எல்லாம் வண்டியில் டூ வீலரில் பொம்பளை பிள்ளைலாம் பறக்குது. டீ கடை சலூன் கடையெல்லாம் எங்கே இருக்குது? கூட்டத்துக்கெல்லாம் உட்காரத்துக்கெல்லாம் யாருக்குமே நேரம் இல்லை, வேலை இல்லாமல் போயிடுச்சு. அழகான காட்சி இல்லை அது? இங்கே பாருங்கள், ஆனா பாருங்கள், பிச்சு போட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் வரலாறு எப்படி கிடக்கு பாருங்கள், பிச்சு போட்டு கிடக்கு. காஞ்சாச்சாங்கவும் ஆனாவனமும் எப்படி கிடக்கு பாருங்கள். ஏபிசிடிக்கும் பயங்கரமாக கிடக்கு. ஓகே, இப்போ இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்து என்ன வீடு இருக்குது என்ன இருக்குங்கிறத அடுத்து போய் பார்ப்போம். ஓகே, பாய்.